ஹாய்! ஃப்ரெஷ்ஷான மேங்கோ வீடியோஸ்லாம் பார்க்கலாமா? ஊருக்குள்ள தான் வச்சிருக்கோம் இந்த ஃபார்ம. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். மத்த இடத்துலலாம் மேயோட ஃபினிஷ் ஆயிரும். பட் எங்க ஊர்ல வந்துட்டு ஜூன்ல தான் வந்து மேங்கோஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த வாட்டி வந்துட்டு பாதி பாதி வந்து அதுவே விழுந்துருச்சு. விழுந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட்டா ஆயிருச்சு பழம்லாம். மருந்துலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. டேஸ்ட்டுமே வந்து செமையா இருக்கும் இந்த மாம்பழம்லாம். நாங்க சின்ன வயசுலலாம் போகும்போது, அந்த மாம்பழம்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்குமா, அப்படியே வந்து கடிச்சு சாப்பிடுவோம். செம்ம ஃபன்னா இருக்கும். யார் ஃபர்ஸ்ட்டு அத கடிச்சு சாப்பிட்டு காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் வச்சு விளையாடியிருக்கோம். பட் இப்போலாம் வந்து இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா அப்படின்றதுக்காகவே யாருமே வந்து விசிட் பண்றதில்ல போயிட்டு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து இன்னுமே பெருசா பெருசா இருக்கும் மேங்கோஸ்லாம். இப்போ வந்து அது என்ன கிளைமேட் சேஞ்ச் அப்படி இப்படின்னு வர்றதுனால கொஞ்சம் குட்டி குட்டியா ஆயிட்ட மாதிரி இருக்கு. பட் ஆனா டேஸ்ட் வந்து அதே மாரி தான் இருக்கு. ஃபார்முக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே 1 டே வந்து தேவைப்படும். அங்க எப்படி இருந்தாலும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ரிலேட்டிவ்ஸு அந்த மாரி பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்க்குலாம் குடுத்துருவாங்க பாதி. அன்னைக்குமே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்குள்ள ஈவினிங் மேல ஆயிடுச்சு. அது கார்லேருந்து எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நைட்டே ஆயிருச்சு எங்களுக்கு. கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரே ஊர்ல தான் இருக்காங்க. சித்தப்பா, அப்புறம் எங்க அம்மா வீடு, அதுக்கப்புறம் என் சிஸ்டர் இன் லா அந்த மாதிரி எல்லாருமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்காங்க. ஸோ வந்து எடுத்துட்டு போக ஈஸியா தான் இருக்கும். ஒரே இடத்துல போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நெறைய குவான்டிட்டில கிடைக்கும். பட் இப்பலாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் டிஃபரன்ஸ் ஆகறதுனால குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாலும் வந்து இப்பலாம் பத்த மாட்டேங்குது. எல்லா வெரைட்டி மேங்கோஸும் வந்து இங்க வந்து பார்க்கலாம். ஒவ்வொன்னோட பெனிஃபிட்ஸ்லாம் நெறைய சொல்லுவாங்க. எனக்கு சரியா தெரியல அந்த அளவுக்கு. பட் இந்த ஃப்ரெஷ்ஷான மேங்கோஸ்லாம் சாப்ட்டுட்டு ஒரு 1 மந்த் நல்லா கன்டினியூஸா சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ்லாம் பார்த்தா, நல்லா பிரைட்டா ஒரு மாரி க்ளோயிங்கா இருக்கும். அது நான் சின்ன வயசுலேருந்தே நோட் பண்ணியிருக்கேன். எப்போ எடுத்துட்டு வந்தாங்கனாலும், அந்த ஃப்ரெஷ்ஷா பார்க்கும்போதே எல்லாருமே கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். என் பையனுக்கும் அதே மாரி டெம்ப்ட் ஆயி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு.